பிரதமர் மோடி பயந்து விட்டதாக விமர்சிக்கிறாரே ராகுல் காந்தி. அதாவது போஸ்ட் கோத்ரா சம்பவம் மாதிரி என்னென்னலாமோ பெரும் சம்பவங்களை எல்லாம் பார்த்தவர் மோடி. பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது. இதுக்கு முன்னால நாடாளுமன்றத்துல பிரதமர் மோடியை என்னென்னலாம் எப்படியெல்லாம் குமிலியேட் பண்றதுக்கு எதிர்கட்சி எம்பிக்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. 2019 தேர்தலுக்கு முன்பாக திடீர்னு சம்பந்தமே இல்லாம நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். ராகுல் காந்தி உரை நிகழ்த்தினார். உரை நிகழ்த்தி விட்டு அன்றைக்கு காங்கிரஸ்ல இருந்த ஜோதிராதித்ய சிந்தியாவை பார்த்து கண்ணடித்தார். எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம்! ஒரு பிரதமர் குறித்து கேலித்தனமாக கண்ணடிப்பது, அமளிதுமணியில் ஈடுபடுவது, எவ்வளவு என்னென்ன நடந்திருக்கிறது. வெல்லாத ஹவுஸுக்கே வந்து மாணிக் தாக்கூர் ரொம்ப தொண்டைகளிய கத்தினார். அப்போது பெருந்தன்மையும் இரக்கமும் கொண்ட மோடி அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தார். நடந்ததா இல்லையா? இதுக்கெல்லாம் மோடி என்ன பயந்துகிட்டா இருந்தாரு? ராஜ்யசபால பேசுறப்ப கூட பாவம் மல்லிகார்ஜுன கார்கே ரொம்ப தொண்டைகளிய கோஷமிட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய வயதுக்கு மரியாதை கொடுத்து அவர் இருக்கையில் அமர்ந்தவாறே கத்துவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு பிரதமர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். आदरणीय खड़गे जी की उम्र देखते हुए वो बैठ करके भी नारे बोल सकते हैं तो अच्छा होगा ताकि उनको कष्ट न हो. இவர் வந்து பயந்தவரா? சார் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, குஜராத் என்பது சிங்கத்துக்கு பெயர் போனது. இந்த பாரதம் பிரதமர் என்கிற பெயரில் கண்டெடுத்திருப்பது ஒரு சிங்கத்தை, மறந்து விடாதீர்கள். சிங்கம் காட்டுக்கு ராஜா, இன்றைக்கு நாட்டுக்கும் ராஜா ஒரு சிங்கம் தான்.